காசா. மனித நேயம் மரித்து போன ஓர் இடம், பசியின் கொடுமைகளை உணர்த்திய ஒரு நகரம், உலக வரலாறு என்ற புத்தகத்தின் கருப்பு பக்கம். இப்படி எத்தனையோ அடைமொழிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு பசியும் பட்டினி சாவும் தலைவிரித்தாடுகிறது காசாவில். பாலுக்கு அழும் குழந்தை, உணவுக்கு அழும் மக்கள், உயிர்களுக்கு அழும் உறவினர்கள் என எங்கு திரும்பினாலும் அழு குரல்கள் தான் காதுகளை ரணமாக்குகின்றன. இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையிலான போரில் இதுவரை பாலஸ்தீன மக்கள் 60,000 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் உள்ளது. துல்லியமாக கணக்கெடுத்தால் மாண்டோரின் எண்ணிக்கை லட்சங்களை தாண்டும் என்பதுதான் உலகை உலுக்கும் உண்மை. இஸ்ரேலின் தாக்குதல் தொடங்கிய நாள் முதல் உடைமை, இருப்பிடம் என அனைத்தையும் தொலைத்துவிட்டு அப்போது ஓடத் தொடங்கிய பாலஸ்தீனியர்களின் கால்கள் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. எவ்வளவு தூரம் ஓடினாலும் இஸ்ரேலின் குறியில் இருந்து தப்ப முடியாமலும், ஆற்றலை வழங்கும் உணவை பெற முடியாமலும் அனுதினமும் நரக வாழ்க்கையை கடந்து வருகின்றனர் காசா மக்கள். இப்படியோ உயிர் பிழைத்தால் போதும் என நினைக்கும் காசா மக்களுக்கு மட்டும் அனைத்து முயற்சிகளும் காணல் நீராய் போவது ஏனோ? இருந்தாலும் மரணம், சரணாகதி அடைந்தாலும் மரணம் என உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பில்லாமல் நரகத்துக்கு மத்தியில் நாட்களை கடத்தி வருகின்றனர் காசா மக்கள். காசாவில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் சரியான ஊட்டச்சத்து கிடைக்காமல் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு வரும் சூழலில் பல பிஞ்சு உயிர்கள் தாயின் மனத்தை கூட நுகராமலேயே படுக்கையிலேயே வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் பேரவலமும் தொடர்கிறது. குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்களும் உணவு கிடைக்காமல் உடல் வற்றி மெலிந்து போய் தெம்பில்லாமல் படுத்த படுக்கையாக கிடக்கின்றனர். ஒட்டுமொத்த குடும்பத்தின் வருவாய்க்கும் ஓடோடி உழைத்த 14 வயது சிறுவன் திரும்பி படுக்க கூட முடியாத அளவுக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு நிலை குலைந்து போயிருக்கிறார். மகன் அனுபவிக்கும் கொடூர வேதனைகளை நாளும் கண்டு தாய் கண்ணீரோடு ஏங்கி கிடப்பதை பார்க்கும்போது மனம் உடைந்து போகிறது. 40 கிலோ எடையிருந்த சிறுவனின் உடலை பசியின் கொடூரம் அரித்து தின்று இப்போது 10 கிலோ எடைதான் எஞ்சி இருக்கிறது என்கிறார் அவரது தாயார். எங்களுக்கு யாருமே இல்ல, ஆதரவா இருந்ததே இவன் ஒருத்தன் தான். என்னையும் இவன் தங்கச்சிகளையும் பார்த்துக்கிட்டது இவன் தான். 40 கிலோவா இருந்தான், இப்போ 10 கிலோவா ஆகிட்டான். கடந்த ஒரு வாரமாகவே எந்த உணவுப் பொருளும் கிடைக்காமல் பசிக்கு தங்களை இரையாக்கி கொண்டிருந்த மக்கள் நிவாரண உதவி வழங்கும் வாகனம் வந்ததும் ஈ மொய்ப்பதை போல சென்று கோதுமை மாவை பெற்று சென்றனர். இன்னும் சிலரோ உணவுப் பொருட்கள் கிடைக்காத விரக்தியில் கண்ணீர் விட்டபடியே இறப்பை நோக்கி நகர்ந்து சென்றனர். நாங்க கடந்த 5 நாளா சாப்பிடல. எங்களுக்கு இவ்வளவு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. குடும்பத்துல நானும் என் அண்ணனும் தான் இருக்கோம். அவனும் இறந்து போயிட்டான். பணம் இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, உணவு இல்ல. இப்படி இருந்தா எப்படி நாங்க வாழ்வது? பஞ்சம் எங்களை கொல்லுது. நாங்க இப்படியே செத்துடுவோம் போல. எனக்கு சாப்பிட உணவு கிடைக்கல. குடும்பத்துல இருக்க 3 பேரும் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்காங்க. என் கணவரும் டயாலிசிஸ் செய்ய முடியாம அவதிப்பட்டுட்டு வராரு. ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி செய்யறீங்க? இன்னும் உச்சமாக பிறந்து 3 மாதங்களே ஆன குழந்தை பால் கிடைக்காமல் உடல் வற்றியே உயிரிழந்த கொடூரமும் நம்மை கண் கலங்க வைத்திருக்கிறது. குழந்தையை பறிகொடுத்த தாய் அந்த உடலை அணைத்தபடி நின்றது ரணவேதனையை ஏற்படுத்துகிறது. விடியும் ஒவ்வொரு பொழுதும் ஏதோ ஒரு குடும்பத்தில் மரண ஓலம் கேட்கும் நிலையில் பிணங்களை சுற்றும் துணிகளுக்கு பற்றாக்குறை ஏற்படும் அளவுக்கு மரணங்களின் எண்ணிக்கை விண்ணை தொடுகிறது என்கிறார் சமூக தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த நபர். ஒரு நாளைக்கு 100 பேர் கூட இறந்து போறாங்க. அவங்கள அடக்கம் பண்றதுக்கு துணி கூட கிடைக்காம மக்கள் அவதிப்படுறாங்க. இதுல கொடுமை என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஜன்னல் ஸ்கிரீனு, பெட் கவர் உள்ளிட்டவற்றை கூட மக்கள் எடுத்துட்டு போய் சடலத்தை சுத்தி புதைக்கிறாங்க. வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், தங்கும் முகாம்கள் என ஒரு இடம் விடாமல் மூளை முடுக்குகளை எல்லாம் தேடி தேடி இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்து வரும் சூழலில் ஒவ்வொருவரும் வீட்டிலும் சரி வீதியிலும் சரி உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நடக்கும் பரிதாப நிலைதான் காசாவில் நீடிக்கிறது.
நடைப்பிணங்களாக நாட்களை தள்ளி வருபவர்களும் குண்டுகளுக்கு இரையாகி குற்றுயிரும் குலை உயிருமாக கிடக்க மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன. உணவுக்காக கையேந்தி நிற்கும் குழந்தைகளின் கண்கள் வெளிப்படுத்தும் ஒருவித அச்சம் நெஞ்சை பிழிகிறது. காசாவில் கண்முன்னே நிகழ்த்தப்படும் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தாமல் உலக நாடுகள் கை கட்டி கொண்டு வேடிக்கை பார்ப்பதற்கு வெட்கி தலை குனிய வேண்டும். வெடி சத்தங்களும் அழு குரல்களும் ஓய்ந்து சிரிப்பு புன்னகை மலர்ந்திட மனித நேயத்தோடு காத்திருப்போம்.